மார்ச் 21. புனித நிக்கோலஸ் டே ஃப்ளூ. சுவிட்சர்லாந்து நாட்டில் வாழ்ந்த செல்வந்தர் குடும்பத்தில் கிபி 1417 ஆண்டு மார்ச் 2 நாள் பிறந்தார் நிக்கோலஸ் டே ஃப்ளூ. இறைபக்தியிலும் போர் திறனிலும் சிறந்து விளங்கிய இவர் தன் 30வது வயதில் டாரத்தி என்பவரை திருமணம் செய்து கொண்டார். ஒரு கரத்தில் வாளும் மறு கரத்தில் ஜெபமாலையும் வைத்திருக்கும் இவர் கிபி 1459 ஆண்டு நீதிபதியாக பொறுப்பேற்று நேர்மையோடு பணியாற்றினார். தனது ஆன்ம வாழ்வினை பற்றி சிந்தித்த நிக்கோலஸ் துறவியாக விருப்பம் கொண்டு தனது மனைவி மற்றும் குழந்தைகளின் அனுமதியோடு கிபி 1467 ஆண்டு துறவறம் பூண்டார். சுவிட்சர்லாந்து நாட்டில் ரான்ஃபிட்சினே என்ற பகுதியில் சிற்றாலயம் ஒன்றை கட்டி எழுப்பி ஜெபத்திலும் தியானத்திலும் ஈடுபட்டார். சுமார் 19 ஆண்டுகள் வேறு எந்த உணவையும் உண்ணாமல் நற்கருணையினை மட்டும் உண்டு இறைபக்தியோடு வாழ்ந்தார். குறைவான கல்வி அறிவும் நிறைந்த இறை அனுபவமும் பெற்றிருந்த இவர் கிபி 1487 ஆண்டு மார்ச் 21 நாள் விண்ணகமடைந்தார். கத்தோலிக்க மக்களிடையிலும் பிரிந்து போன சகோதரர்களின் மனங்களிலும் தன் மறையுரையினால் தனி இடம் பிடித்த நிக்கோலஸ் டே ஃப்ளூவினை திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் கிபி 1947 ஆண்டு மே 15 நாள் புனிதராக உயர்த்தினார். புனித நிக்கோலஸ் டே ஃப்ளூவின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நம் தாய் திருச்சபையினை விட்டு பிரிந்து போன சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிப்போம்.